தம்பி தம்பி தம்பி, என்ன சார்? இந்த கோயிலூர் எங்க இருக்கு? கோவிலூரா? அது எங்க ஊர் தான் சார். ஆமா, நீங்க யாரு? இந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு என்ன புதுசா டாக்டர் மாத்திருக்காங்க. இடம் தெரியாம பஸ் விட்டு இறங்கிட்டேன். இப்ப அப்படியா சார்? எங்க வீட்டு எதிர்க்க தான் சார் அந்த ஆஸ்பத்திரி இருக்கு. வாங்க சார், இறக்கி விடுறேன். ரொம்ப நன்றிப்பா. பொட்டிக்கிட்டு ஒண்ணு இல்லையா? அதை ஏன்பா கேக்குற? கோயில்ல திருடு போயிடுச்சு. பூட்டி இருக்கிற வீட்லயே திருடுறாங்க, திறந்து இருக்கிற கோவிலே விடுவாங்க. வாங்க சார். தேங்க்ஸ். இதான் சார் எங்க ஊர் கம்மாக்காரன். ஓஹோ, நீங்க வெளியே தர போக வசதியா இருக்கும். அப்படியா? நீங்களாவது இங்க நிரந்தரமா இருப்பீங்களா, இல்ல முந்தி இருந்த டாக்டர் மாதிரி 3 மாசத்துலயே போயிடுவீங்களா? இல்ல தம்பி, நானும் 2 மாசத்துல டிரான்ஸ்பர் ஆகி மெட்ராஸ் போயிடும். சாருக்கு குடியா? இந்தாங்கய்யா. எப்படி சார் இருக்கு? பிரமாதமா இருக்கு. என்னப்பா இது? தப்பா நினைக்காதீங்க சார், இதுங்க ஒரு பிள்ளைங்க. பாருங்க, வழுக்கு எத்துன்னு இப்படி ஆயிட்டாங்க. முழுக்கத்துனா என்ன ஆவாங்க? இத பார்த்தே அவர் அடிச்சிட்டார். இன்னும் குடியா? ஏற்கனவே 2 சாப்பிட்டேன்ல, போதும். தம்பி, காசு? காசா? எதுக்கியா? ஐயா 2 இளநீ சாப்பிட்டாரு. ஒரு இளநீ 80 பைசா, 2 இளநீ 1 ரூபா 60 பைசா இல்லையா? கொடுங்க சார். தப்பா நினைக்காதீங்க. ஏயா, எங்க தோட்டம் இருக்க எங்கிட்ட காசு வாங்குறியா? ஆமா தம்பி, காசு வாங்காம யாருக்கும் இளநீ கொடுக்க கூடாதுன்னு உங்க அக்கா உத்தரவு போட்டிருக்காங்க. இப்பதான் வந்து இளநீ எல்லாம் எண்ணிட்டு போயிருக்காங்க. காசை கொடுத்துருங்க தம்பி, இல்லன்னா என் வேலையே போயிடும் தம்பி. தம்பியா? விடுங்கடா, கை விடுங்கடா, விடுங்க. இந்தப்பா பைசா வாங்கிக்க. வேணாம் சார். பரவாயில்ல, இருக்கட்டும். வாங்க போலாம். சார் தப்பா நினைக்காதீங்க, இவன் புதுசு, என் கௌரவத்தை பத்தி தெரியல. எங்களுக்கு ஒரு கரும்பு தோட்டம் இருக்கு. வாங்க சார், போய் கரும்பு சாப்பிடலாம். கரும்பு தோட்டமா? வேண்டவே வேண்டாம். தயவு செய்து எனக்கு ஹாஸ்பிட்டல் எங்க இருக்குன்னு காட்டுறீங்களா? என்னப்பா பஞ்சரா? ஆமா சார். நல்ல வேளை ஊருக்குள்ள வந்துட்டோம், இல்லாட்டி உருட்டிக்கிட்டே வந்திருக்கணும். சார், அதான் சார் உங்க ஆஸ்பத்திரி. ஓ, பக்கத்திலே இருக்க. நான் நடந்தே போய்க்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். என்னது, காணாம போன புட்டி இங்க இருக்கு? சார் வணக்கம் சார், நான் தான் சார் கம்பவுண்டர் சார். சார் நீங்க வர்றதா தகவல் வந்துச்சு சார். நான் நேரா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன் சார். வர்ற வழியில நீங்க சாமி கும்பிட்டு இருந்தீங்க சார். சரி, பிரச்சனை பெருசா இருக்கும் போல இருக்குது, அதான் பிரார்த்தனை பலமா இருக்குன்னு நினைச்சு சார் பெட்டி நானே எடுத்துட்டு வந்துட்டேன் சார். சார் நான் ரொம்ப பொறுப்பானவன் சார். அது சரி சார், ஒரு வார்த்தை சொல்லிட்டு இதை எடுத்துட்டு வந்திருந்தா உங்க பொறுப்பு குறைஞ்சு போயிடுமா சார்? இல்ல சார், ஒரு சின்ன சஸ்பென்ஸ் கொடுக்கலாமே தான் சார். சார் ஒரு முக்கியமான விஷயம் சார், அபார்ஷன் கேஸுக்கு 50 ரூபாய் சார், ஆர்டினரி கேஸுக்கு 5 ரூபாய் சார். புத்திசாலித்தனமா படைச்சுங்க சார். பெட்டியை உள்ள எடுத்துட்டு வாயா. இவர் எங்க வைக்க போறாரு? மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாம் போச்சு. யோ கைவா, நான் யாரு? என் மகன்டா. அப்ப நீ யாரு? நான் கொப்பன்டா. இதோட குழப்பைய இது வரைக்கும் இல்ல. ஏதோ அம்மா செத்ததுக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை கவனிச்சுக்கிறது அக்கா வச்சுன்னு எவ்வளவு பிரியமா இருக்கேன். அதுக்கு தம்பிங்கிற அப்படியே தம்மா சுண்டாவது இருக்கா? ஏண்டா, பிரியம் இல்லாம செயின் வாங்கி கொடுத்துச்சு, சைக்கிள் வாங்கி கொடுத்துச்சு, போட்டுக்கிறதுக்கு பேண்ட் சட்டை எல்லாம் தச்சு கொடுத்துச்சு, வெள்ளியில அருணாக்கோடி வேற வாங்கி கொடுத்துச்சு. அப்புறம் என்னடா இவ்வளவு வாங்கி கொடுத்த என்ன பிரயோஜனம்? தோட்டக்காரண்ட மரியாதை வாங்கி கொடுத்துச்சா? அது வித்தா அதையும் வாங்கி கொடுத்துருக்கோம். கிண்டல் பண்ணாதீங்கப்பா. நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கிற டாக்டரை நம்ம தோட்டத்தை கூட்டு போய் 2 இளநீர் வெட்டி கொடுத்தேன். அவர் முன்னால நம்ம தோட்டக்காரன் இளநீருக்கு துட்டு கொடுத்தா மட்டும் சட்டை எப்படி அது குறைய கட்டான். உடனே தெரிஞ்சாகணும் நான் யாரு, நான் யாருங்கிற. என்னடா சைக்கிள்ல காத்து காணோம்? பஞ்சர் ஆயிடுச்சு. எப்படி புது டயர் பஞ்சர் ஆகும்? அது வந்து